ஹாய் நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15 நாள் வந்து நாங்கள் சாமிக்கு காலையில் தண்ணி ஊற்றுவோம். 15 நாளும் இந்த மாதிரி 8:30லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்த பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிக்கிட்டு கரகம் எடுத்துகிட்டு வந்துட்டு கோயிலை சுற்றி ஆடுவோம். ஆடிட்டு வந்துட்டு கரகத்தை வந்து இங்கே வைப்பாங்க. இந்த மாதிரி 15 நாள் நடக்கும். 15 நாளும் சாமிக்கு வந்து மாரியம்மன் சாமி இருக்குது, காளியாகி இருக்குது. இந்த 2 சாமிக்கும் வந்து அலங்காரம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க. சாமி ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் கரகத்தை எடுத்தோன்னே இந்த மாதிரி கோயிலை சுற்றி ஆடிக்கிட்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக ஆடுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒரு 4 ஸ்டெப்பு தான், அதையே தான் ரிப்பீட்டாக டெய்லியுமே ஆடுவோம். இருந்தாலும் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கே டெய்லி நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். ரிப்பீட்டாக இருந்தாலும் போய் அங்கே பசங்களோட ஜாலியாக ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் செம்மையாக இருக்குது. கோயிலில் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இந்த கரகத்தை கொண்டு வச்சதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் பாலை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு டயர்டாக இருந்துச்சுன்னா போய் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாடு டெய்லி அன்னதானம் நடக்கும். சாப்பிட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு சில பேர் அங்கேயே கோயிலே படுத்துக்குவாங்க. படுத்துட்டு காலையில் நேரமாக தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. நான்லாம் டெய்லியும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். காலையில் போய் தான் சாமிக்கு தண்ணி ஊற்றுவோம். கம்மியாக இவ்வளோ கம்மியாக கொஞ்சம் என்னத்த சாப்பிட்றா